வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. இந்தியாவில் இந்த 5 இடங்களில் நடந்த 5 மர்மங்களை பற்றின ஒரு வீடியோ தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். ராஜஸ்தானில் ஏலியன். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி நள்ளிரவில் ஒரு கோரமான சப்தம் அங்கு வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பியது. அது ஜெட் விமானம் எழுப்பும் சப்தத்தினைப் போல 5-6 மடங்கு அதிகமாக இருந்ததாம். ஒரு சூப்பர் சோனிக் ஜெட்டின் சப்தத்தை காட்டிலும் அதிக கொடூரமாக அந்த சப்தம் இருந்ததாக கூறுகின்றனர். அந்த நேரத்தில் எந்த விமானமும் வானில் பறக்கவில்லை என்றும் அந்த குறிப்பிட்ட நாளில் எந்த வெடிவிபத்தும் நிகழவில்லை என்றும் வானியல் மாற்றங்கள் என்று பெரிதாக எதுவும் இல்லை என்றும் ஜோத்பூர் வாசிகள் கூறுகின்றனர். பல கதைகளில் கூறப்படும் ஏலியனின் பறக்கும் தட்டு இப்படிதான் ஒலி எழுப்பும் என்றும் பேசப்பட்டது. ஒருவேளை அன்றிரவு வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்தனரா என்ற சந்தேகம் இந்த உள்ளூர் வாசிகளிடம் எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சிவப்பு மழை. 2001ஆம் வருடம் ஜூலை 25 முதல் செப்டம்பர் 23ஆம் நாள் வரை கேரளத்தின் இடுக்கி மாவட்டத்தில் பல இடங்களில் அதிக சப்தத்துடன் சிவப்பு நிறத்தில் மழை பெய்துள்ளது. அந்த மழை நீரில் நனைந்த துணிகள் இரத்தக்கரை படிந்தது போல் இருந்தன. அந்த சமயம் அதிக ஒலியும் அதிக வெளிச்சமுமாக இருந்தது என்று அந்த ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் மேல் புறத்தில் ஏதோ ஒன்று பயங்கர சப்தத்துடன் அதிக ஒலியுடனும் நின்றதாகவும் யாரோ ஒருவரின் நிழல் தெரிந்ததாகவும் கூறினர். அவர்களின் வேலைதான் இது என்றும் உள்ளூர் மக்களில் சிலர் கருதுகின்றனர். முதலில் இடுக்கியில் 1818ஆம் ஆண்டுதான் இப்படி சிவப்பு மழை பெய்ததாம். அதன் பின்னர் இப்பொழுதுதான் இந்த சிவப்பு மழை பெய்துள்ளது. இந்த மழைக்கு காரணம் ஏலியன் தான் என சிலர் நம்புகின்றனர். மேற்கு வங்கத்திலும் ஓர் அறிகுறி. மேற்கு வங்கத்தின் கிழக்கு பகுதி காடுகளில் செல்லும் பொழுது அதிக வெளிச்சத்துடன் யாரோ வருவது போல் தோன்றுகிறதாம். அது ஏலியன் என்று பெரிதாக நம்பப்படவில்லை. காரணம், அங்கு அதிக சப்தம் ஏதும் எழுவதில்லை. சில சமயங்களில் பறக்கும் தட்டுகள் குறித்த கதைகள் எழுகின்றன. ஆனால் உள்ளூர் மக்கள் இதை பேய் என்று நம்புகிறார்கள். கூட்டாக தற்கொலை செய்து கொண்ட பறவைகள். இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இதற்கான காரணம் இன்று வரை புதிராகவே உள்ளது. அசாம் மாநிலத்தில் ஜட்டிங்கா என்னும் இடத்தில் ஒரே நேரத்தில் கூட்டாக தற்கொலை செய்து கொண்டன. இந்த பறவைகள் இப்படி சாவதற்கு ஏலியன் தான் காரணம் என சிலர் கூறுகின்றனர். அவர்கள் பறவைகளுக்கு வானில் நடைபெறும் மாற்றம் தெரியும், அதனால் ஏலியனின் வருகையும் அறிந்து வைத்திருக்கும் என்கின்றனர் அந்த மக்கள். இரவு 7 மணி முதல் 10 மணி வரைதான் இவைகள் தற்கொலை செய்து கொள்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்லோராவில் ஏலியன். மகாராஷ்டிர மாநிலம் எல்லோராவிலும் ஏலியன் வந்ததாக கதை உள்ளது. எல்லோரா கோவில் மனிதனால் சாத்தியமில்லை என்றும் அது ஏலியன் தான் கட்டியிருக்க வேண்டும் என்றும் ஒரு தகவல் பரவியுள்ளது. உண்மையில் ஏலியன்கள் இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் ஏன் கண்முன் வருவதில்லை என்பது போன்ற சந்தேகங்கள் தொடரும் வரை இந்த மர்மங்களும் தொடரும். இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.